ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே நாங்கள் வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. நாங்கள் கொடுக்குற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நாங்கள் கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்னைக்கு நாம பார்க்க வந்திருக்க கம்பெனியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓவோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அப்டேட் வந்த டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5 PM ஓகேங்களா. 5 மணிக்கு வந்து இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. என்னோடய சேனலில் உள்ள தகவல்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், எஸ்பிஓவில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இது வந்து ஒரு பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். அதாவது சொல்லுவாங்கள்ல, உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு கம்பெனி ரீஃபண்ட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்போம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ரீஃபண்ட் நிறைய கம்பெனிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். சிலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்த கம்பெனிகள்லாம் நிறைய இருக்கும். அந்த வரிசையில் இவங்க வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க, ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. எஸ்பிஓவை பொறுத்த மட்டும் எப்போவுமே செய்வாங்க. ஆனால் என்ன, அவங்கக்கிட்ட டிலே ஆகும். அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸே. சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடியவங்க தான், ஆனால் டிலே பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, டிலே ஆகுது. ஓகேங்களா. சரி, வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ளே அப்டேட்ஸ்குள்ளே பார்த்துடலாம். அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் ரிக்வெஸ்ட் வந்து ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் பெண்டிங் வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்குது, ரீஃபண்ட் கொடுத்து ரிக்வெஸ்ட்டில் யார் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து மெயிலில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு, அதாவது எப்போ கொடுத்தவங்களுக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஜூன் ஜூலையில், அதாவது லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் எனக்கு கம்பெனி வேணான்னு ஃபஸ்ட்டு யார் வந்து, அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜெலாம் ஓப்பன் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ண முடியாது, இது வேணான்னு சொல்லிட்டு வெளில போகலான்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ வந்து ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. இந்த ரீஃபண்ட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மெயில் வந்துடும். ஓகேங்களா. முதல்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் மெயில் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது மெயில் வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு மெயில் வரும். ஓகேங்களா. அந்த மெயிலை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்புனா தான் நம்ம உங்களோட ஒர்க்கிங் பேமெண்ட் கிடைக்கும். இது வந்து ரீஃபண்டில் இருக்கிறவங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் வாங்கினவங்க எல்லோரும் நீங்கள் நெக்ஸ்ட்டு மெயில் போட்டிங்கன்னா தான் ஒர்க்கிங் பேமெண்ட்டை எடுக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் வந்து எப்போ அப்படின்னா மற்றவங்களுக்கு, அதாவது அதுக்கப்புறமா ஒரு 13 பாயிண்ட் கொடுத்து செலக்ட் பண்ணவங்களுக்கு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதாவது இந்த ப்ரமோஷன் டீமு, சேல்ஸ் டீமு, ரீஃபண்ட் டீமுன்னு, அதில் ரீஃபண்ட் செலக்ட் பண்ணவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நவம்பர் எண்ட் இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே, மோஸ்ட்லி வந்து நவம்பர் எண்டுக்குள்ளேயே வந்துடும் தான் சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் எந்த ஒரு இதுவும் இருக்காதுங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. பட் டிலே வந்து லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. அக்ரிமெண்ட் ஃபார்ம் சென்ட் பண்ணோன்னே நீங்கள் ஃபில்லப் பண்ணி சைன் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் வித்ட்ராயல் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. உங்களோட அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அது மாதிரி அக்ரிமெண்ட்டில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அது டேட்டா பேஸில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இதுக்கு கரெக்டாக பேமெண்ட் ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து ரீஃபண்ட் வந்து இருக்குமா அப்படின்னா, ஆக்டிவ் மெம்பர்ஸ் வாங்குறது பேர் ரீஃபண்ட் கிடையாது. அவங்களுக்கு வந்து போனஸுங்கிற பேரில் வந்து அமௌண்ட்டை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஒர்க்கிங் வாலெட்டோட அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். நம்ம எப்போ வித்ட்ராயல் பண்ணுறீங்களோ அப்போது அந்த ஒர்க்கிங் பேமெண்ட்டோடு சேர்த்து இதையும் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம்
அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் ஏற்கனவே இப்போ வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். அவங்களோடதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அவங்களோடதுக்கு இன்னும் அமௌண்ட் போகலை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் வந்து சரியாகவே ஃபில் பண்ணல. அக்கௌண்ட்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருந்தால் ஐஎஃப்எஸ்சி கோட் சரியாக இல்லை, மிஸ்மேட்ச் ஆகுது. சிலர் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு போடுற இடத்துல தப்பாக ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டிருக்கிறாங்களாம். அதனால தான் வந்து உங்களுக்கு இன்னுமே பேமெண்ட் வந்து இஷ்யூ ஆகலை. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அது வந்து மண்டே வரைக்கும் இதாகும். மண்டே வந்து உங்களுக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ளே நீங்கள் வந்து அதை என்ன பண்ணிடணும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே ஃபில் பண்ணவங்க போய் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஃபில் பண்ணதில் தப்பாக இருக்குது, என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து வேறு யாரோ வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். வேறு யாரும் சேஞ்ச் பண்ணதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஓகேங்களா. அது உங்களுக்கு தான் கஷ்டம், திரும்ப திரும்ப அக்கௌண்ட் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராயல் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விட்றதா தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஒர்க் பண்ணும்போது எடுக்கிற பேமெண்ட் எல்லாமே அவங்க வந்து வித்ட்ராயல் ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இன்னொரு மெயின் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த பெண்டிங், அதாவது என்னோடய ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சி, பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது, அது மாதிரி சஸ்பெண்ட் ஆகிருக்கு, ஆனால் நான் வந்து இந்த இதுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களோடதுக்கு கண்டிப்பாக வந்து இது பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே அந்த பிளாக் ஐடி இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி யார் யார் என்னென்ன டீம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட டீமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. திரும்ப இந்த ஆப்ஷன் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் தான் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. இன்றைக்கி கொடுத்த எல்லா தகவல்களையும் நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வாய்ஸ் இல்லை, நான் பேசுகிறது எதுலையாவது கிளாரிட்டி இல்லை நான் சொல்கிறது ஏதாவது தெளிவாக புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.